வணக்கம். இந்த 2 நிலைக்கும் பயம் இருக்காது. பயமே இருக்காது. பதட்டம் இருக்காது. ஒன்று, நாம் நம்முடைய வீட்டின் பால்கனியோ மற்ற ஓரத்தில் தடுப்பு சுவர் இருந்தால் பயம் இருக்காது. விழுந்துருவோன்ற ஒரு பயமே இருக்காது. நல்லா உட்காரலாம். நல்லா வேடிக்கை பார்க்கலாம். நல்லா நிம்மதியாக பயம் இல்லாமல் இருக்கலாம். இந்த தடுப்பு சுவர் இருந்தால் தான் பயம் இருக்காது. இல்லாவிட்டால் விழுந்துருவோம் என்ற பயம் உந்தலாகிக் கொண்டே இருக்கும். அதே போல நாம் பக்குவப்படும்போது, பக்குவம் என்றால் என்ன? ஞானம், இந்த ஒருமைப்பாடு, ஓர் எண்ணம், ஓர் எண்ணம், இறையான ஒரு நிலை, மேலடுக்கு. இந்த பக்குவப்பட்ட நிலை பக்குவப்படும்போது பயமே இருக்காது. எந்த பயமும் இருக்காது. நம்மளுடைய எதிர்கால பயமோ, நம்மளுடைய கடந்த கால உளைச்சலோ, எரிச்சலோ எதுவுமே இருக்காது. வெறுப்பு, சலிப்பு இருக்காது. உண்மையாகவே பக்குவப்படும்போது நீரில் கிடக்கும் தாமரை பழம் ததும்பிக் கொண்டே இருக்கும். நல்லா இருக்கும். ரொம்ப சுகமாக இருக்கும். எந்த விதமான எல்லாம் இருக்கும். கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், அனைத்து இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இருக்கிறது போல தெரியாது. கடந்து கொண்டே இருக்கும். அந்த சிந்தனையான அழுத்தம் இருக்காது. பக்குவப்பட்டால் நிச்சயமாக உள்ளம் தழுவிக்கொண்டே இருக்கும். சுகத்தோடு இருக்கும். சுகமாக இருக்கும். நோய் இருந்தாலும் நோய் தெரியாது. மற்ற கஷ்டங்கள் இருந்தாலும் கஷ்டம் தெரியாது. கடந்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். அந்த பயன்படுத்தாது. நோயினுடைய தன்மையில் உட்கார்ந்துக்கிட்டு பயன்படுத்தாது. இந்த இடத்துல இந்த வழி இருக்குது, அந்த வழி இருக்குன்னு பயன்படுத்தாது. கஷ்டத்தையும் பயன்படுத்தாது. நம்மளுக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு. ஏன்னா எல்லாமே கடந்து போகக்கூடிய நிலையில் இருக்கும்போது இது மேலோங்கி நிற்கும். அந்த பக்குவப்பட்ட நிலை இறை சிந்தனையாக, இறை அடுக்காக மேலே நிற்கும். அதனால் இந்த பால்கனிக்கு சுவர் இருந்தாலும் பயம் இருக்காது. பக்குவப்பட்டாலும் பயம் இருக்காது.